அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கொஸ்டின் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43. 42 கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. அனலைஸ் பண்ணியாச்சு. ஆ பழைய கொஸ்டின் பேப்பர்ல லாஸ்ட் இயர் நடந்த ஜெனரல் இங்கிலீஷ் 2025 குரூப் 2 தான் நம்ம இப்ப அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கேள்வியும் புக்ல இருந்து வந்திருக்கா? சிலபஸ்குள்ள இருந்து வந்திருக்கா? எந்தெந்த கொஸ்டின்லாம் ட்ராப், எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ட்ராப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 43 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். எப்பவுமே கொஸ்டின வாசிக்கும்போது இந்த கரெக்ட், இன்கரெக்ட்ங்கிறத டபுள் கான்ஷியஸா நீங்க கவனிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ்ல வந்து அதிகபட்சம் கீழ குடுத்திருக்கல கரெக்ட்டா கண்டுபிடின்னா, அப்ஜெக்டிவ் டைப்போட நேச்சரே அதான். ஓகேங்களா? அப்ப திடீர்னு ஒரு இடத்துல விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்ன்னு சொல்லும்போது, டக்குனு நம்ம கரெக்ட்ங்கிற அந்த மனப்பான்மையிலே அந்த கொஸ்டின அப்ரோச் பண்ணிருவோம். ஓகேங்களா? அப்ப இன்கரெக்ட்ங்கும்போது தப்பான ஆன்ஸர என்ன செய்யணும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? கீழ குடுத்திருக்க 4 பாயிண்ட்டே பாருங்க. 4 பாயிண்ட்டுமே 10த் ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்டரில வர்ற த டெம்பஸ்ட் அப்படிங்கிற கதைய பேஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே. ஓகேங்களா? எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல குடுத்திருக்கேன் பாருங்க. ஒரே செகண்ட் இருங்க. சிலபஸ்ல காட்டுறேன். இங்க ப்ரோஸ் சம்மத்துல இந்த சிலபஸ் வந்து எல்லாமே கதைகள் தான். ஆனா, இதுல குடுத்திருக்க டாப் டூ பாட்டம் நம்ம படிக்கணும். மறந்துறாதீங்க. இது எல்லாமே மக்கப் சார்ந்த விஷயங்கள். அப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரகிள் கம்மி. நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். கிராமர் பார்ட்டுங்கிறது டிஃபிகல்ட் புரிஞ்சுக்கிறது. அதுல மார்க்க லூஸ் பண்றத கூட ஏதாவது ஒரு வகையில நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ப்ரோஸ்லயும், போயத்லயும் நம்ம வந்து லூஸ் பண்ணிறவே கூடாது மார்க்க. ஏன்னா இதெல்லாம் மக்கப் பண்ற விஷயம். தெளிவா மனப்பாடம் பண்ணி ரிவைஸ் பண்ணா போதுமானது. ஓகேங்களா? இப்ப இந்த கேள்விய பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே பாருங்க. "த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் 1610 அண்ட் 1611." இந்த பாயிண்ட் அப்படியே டூ யூ நோல புக்ல குடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். படிச்சிருந்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். அப்ப கரெக்ட்டான ஆன்சர் நமக்கு இங்க தேவையில்ல. அப்ப பி ஆப்ஷனையும், டி ஆப்ஷனையும் தூக்கிரலாம். ஓகேவா? பி ஆப்ஷனையும், டி ஆப்ஷனையும் கன்ஃபார்மா என்ன செஞ்சிடலாம்? தூக்கிரலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து. ஏன்னா பிலயும் 1 இருக்கு, டிலயும் 1 இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸாக்ட்டா கரெக்ட்ன்னு நமக்கு தெரியும். அதனால இங்க கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்ப பியையும், டியையும் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்ப ஏயா, சியாங்கிறது மட்டும் தான் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். ஓகேவா? ஓகே. அடுத்த பாருங்க. அடுத்த 2 அ தப்பு எதுன்னு கண்டுபிடிப்போம். இப்ப ஆப்ஷன்ல 2 சார்ட் அவுட் பண்ணியாச்சு. 4த் பாயிண்ட் பாருங்களேன். 4த் பாயிண்ட். "Prospero dismissed Ariel from his service before he left the island." எக்ஸாக்ட்டா இது கரெக்ட். ஏன் கரெக்ட்ன்னு சொல்றேன் அப்டின்னா, கதையோட லாஸ்ட் பேராகிராஃப் இதான். அந்த ப்ராஸ்பரோங்கிற நபர் வந்து கடந்து போம்போது ஏரியல் டிஸ்மிஸ் பண்ணிருவாரு. கதை படிச்சீங்கன்னா தெளிவா தெரியும். அப்போ 4த் பாயிண்ட்டும் எக்ஸாக்ட் கரெக்ட். அப்ப பி ஆப்ஷனும் கிடையாது. ஆல்ரெடி நெக்லெக்டட் தான். 1லயே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஓகே. இத விட இன்னும் வேல்யூபிளான ஆன்சர் என்னன்னா, "ஷேக்ஸ்பியர் ஹேட் பென்ட் 10 சொனாட்ஸ்" அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஆனா புக்ல வில்லியம் ஷேக்ஸ்பியர பத்தி அபௌட் த ஆத்தர்ல ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க. 154 சொனாட்ஸ்ன்னு தெளிவா குடுத்துருக்காங்க. அப்போ 154 சொனாட்ஸ் தான் கரெக்ட்டே ஒழிய 10 சொனாட்ஸ்ங்கிறது தப்பு. அப்ப அங்க கேட்டிருக்கிறது என்ன? இன்கரெக்ட். அப்ப 3 ஆப்ஷன் எங்க இருக்கு? 2, 3. ஓகேவா? 2 2 2வும் குடுத்துருக்காங்க. அந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. இட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த ஷேக்ஸ்பியர் வெல் ரிட்டன் பிளேஸ் இதெல்லாம் இருக்கட்டும். இட் இஸ் பிலீவ்ட் தட் த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஆக்சுவல் ரெக் ஆஃப் த ஷிப் கால்ட் சி வென்ச்சர் ஆஃப் பெர்முடா தட் வாஸ் ஹெடட் பை விர்ஜினியா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. பட் அது நமக்கு தெரியலன்னா கூட ஓகேங்களா? நமக்கு தெரியலன்னா கூட என்ன செய்யணும்? 3ய வச்சு ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? ஆன்ஸர கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா புக்ல தெளிவா குடுத்திருக்கு தி டெம்பஸ்ட் வந்து ஆக்சுவல் இன்சிடென்ட்ன்னு. ஆனா இங்க என்ன குடுத்திருக்கு? தி டெம்பஸ்ட் வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஆக்சுவல் இன்சிடென்ட்ஸ். இப்ப இந்த 4 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் டூ யூ நோலயே வந்துருச்சு இந்த லெசன்ல. ஒரே ஒரு பாயிண்ட் கதைக்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. அப்ப ஈஸியா என்ன செஞ்சிட முடியும்? நம்மளால 2 ஏ தான் தப்பான இன்ஃபர்மேஷன குடுத்திருக்கு அப்படின்னு தெளிவா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு வந்து கதைய நீங்க படிச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ஆனா இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம் கூட நான் மெட்டீரியல்ல வந்து ப்ரோஸ் கதையெல்லாம் வாசிச்சேன்னு நெனைக்கிறேன். வாசிச்சேனா என்னன்னு தெரியல. பட் ஆனா இந்த டைம் நான் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா டாப் டூ லைன் பை லைன் அந்த லெசனையும் குடுத்து, உள்ள என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்கணுமோ அது எல்லாத்தையும் குடுத்துர்றேன். ஓகேங்களா? அது இன்னும் என்ன செய்யும்? படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ.